பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே மறுபடியும் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு ஆசீர்வாதமான நாளுக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் 1ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், பாக்கியவான். தேவ பிள்ளைகளே, வேதம் அழகாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். யார் பாக்கியவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, ஒன்று, ஆண்டவருடைய வேதத்திலே பிரியமா இருக்கணும். பிரியமா இருக்கணும். நம்ம உண்மையிலேயே நிறைய பேருக்கு உள்ள ஒரு என்னன்னா, நாங்க உண்மையிலேயே பைபிள் வாசிக்கணுமா, அது டெய்லி வாசிக்கணுமா, ஸ்தோத்திரம், நம்ம அப்படி கேட்கறது உண்டு. நம்ம டெய்லி சாப்பிட்றோம் இல்லையா, டெய்லி தூங்குறோம் இல்லையா, டெய்லி நம்முடைய அன்றாட காரியத்தை செய்கிறோம் இல்லையா, அதை எவ்வளோ பிரியமாக செய்கிறோம். நமக்கு ஒரு பிரியமான சாப்பாடு கிடைச்சா அதை பிரியமாக சாப்பிட்றோம், அப்படிதானே? ஆமாம். அப்படி வேதத்தை மேலே பிரியமாக இருக்கணுமா, பிரியமாக இருக்கணும். அப்படி பிரியமாக இருப்போமானால் அதை விடவே மாட்டோம், அதை விடவே மாட்டோம். ஒரு பொருளை ரொம்ப நேசிக்கிறோன்னா, ஒரு பொருள் மேலே ரொம்ப பிரியம் வச்சிருக்கோன்னா, அந்த பொருளை விட்டு நம்ம ஒரு நிமிஷம் பிரிய நம்ம விரும்ப மாட்டோம். அது போலதான் வேதத்தின் மேல நம்ம பிரியமா இருப்போமானால் அதை வாசிக்காம இருக்க மாட்டோம், அதை படிக்காம இருக்க மாட்டோம், அதை தியானிக்காம இருக்க மாட்டோம், அதன் மேல நம்முடைய கவனத்தை செலுத்தாம இருக்க மாட்டோம், அதற்கு கீழ்ப்படியாம நம்ம இருக்க மாட்டோம். வேதம் அழகா சொல்லுகிறது, ஆண்டவருடைய வேதத்துல பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் அவன் தான் பாக்கியவான், அவன் பாக்கியவான். நீங்க அந்த சங்கீதத்தை முழுவதும் வாசித்தீங்கன்னா அத்தனை ஆசீர்வாதங்களை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் வேதத்தை அனுதினமும் ஒழுங்கா வாசிக்க நம்ம தீர்மானம் எடுப்போம். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அதை வாசிப்பதற்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். சிலர் சங்கீதத்தையே வாசிச்சுட்டு இருப்போம், சிலர் நமக்கு பிடிச்ச ஏதோ ஒரு பகுதியை மட்டும் வாசிச்சுட்டு இருப்போம். அப்படி அல்ல, ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் 66 புத்தகத்தையும் நீங்க வாசிக்கணும், நான் வாசிக்கணும்னு சொல்லிதான் கர்த்தர் எல்லா தடைகளை உடைத்து நம்முடைய கரங்களில் இந்த வேத புத்தகத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே நம்ம வாசிப்போம், நாம் தியானிப்போம். பரலோகம் நம்மை பாக்கியவானாய் பார்க்கும், தேவனுடைய கண்கள் நம்மை பாக்கியவான்களாய் பார்க்கும், தேவ தூதர்கள் நம்மை பாக்கியவான்களாய் பார்ப்பார்கள். ஜெபம் பண்ணலாம். நல்ல ஆண்டவரே, இரவும் பகலும் ஆண்டவரே கர்த்தருடைய வேதத்திலே நாங்கள் தியானமாய் இருந்து அதை வாசிக்க, அதை தியானிக்க, அதை அப்பியாசப்படுத்த கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், வழிநடத்தும், பொறுப்படுத்திக் கொள்ளும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.